Hi guys, welcome to the channel. So இந்த சீரீஸ்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா SQL இன்டர்வியூ கொஸ்டின் பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்வியூல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி இன்டர்வியூ லைக் டேட்டா இன்ஜினியரிங், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், SQL டெவலப்பர். ஸோ இந்த மாதிரி இன்டர்வியூல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் வந்து மோஸ்ட் ஆஃப் தி லைக் டிசிஎஸ், இன்ஃபோசிஸ், அசென்ச்சர், கேபிஎம்ஜி, பிடபிள்யூசி, டைகர் அனலிட்டிக்ஸ், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸில் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ என்ன கொஸ்டின் இந்த வீடியோவில் பார்க்க போகிற கொஸ்டின் வந்து இப்போ எம்ப்ளாயி யார் வந்து இப்போ எம்ப்ளாயி யார் வந்து எந்தெந்த எம்ப்ளாயி எல்லாம் மேனேஜரை விட சேலரி அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிற லிஸ்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுதான் ரெக்யர்மெண்ட். இப்போ இந்த எம்ப்ளாயி டேபிளில் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி ஐடி இருக்குது, நேம் இருக்குது, சேலரி இருக்குது, மேனேஜர் ஐடி இருக்குது. கரெக்டுங்களா? இப்போ மேனேஜரும் ஒன் ஆஃப் தி எம்ப்ளாயி தானே. ஸோ அவருடைய டீட்டெயில் இங்கே இருக்கு. ஸோ இப்போ நமக்கு என்ன தேவை அப்படின்னா இப்போ இப்போ நமக்கு என்ன ஃபைன் பண்ணணும், எம்ப்ளாயி யாரெல்லாம் வந்து மேனேஜரோட அதிகமாக சேலரி வாங்குறாங்கிறது ஃபைன் பண்ணணும். கரெக்டா? இப்போ 101 எம்ப்ளாயி எடுத்துக்கிட்டா அரௌண்ட் 60,000 வாங்குறாரு. இவர் மேனேஜர் யாரு? 103 ஐடி. 103 யாரு? கரல். ஹி ஏர்ன்ஸ் 80,000 வாங்குறாங்க. ஸோ இப்போ இப்போ வந்து சேலரி வந்து எம்ப்ளாயி கம்மியாக தான் வாங்குறாங்க, மேனேஜர் அதிகமாக வாங்குறாங்க. இந்த ரெக்கார்டை எடுத்துக்கூடாது. அது மாதிரி ஒரு ரெக்கார்டாக செக் பண்ணிட்டு நமக்கு இப்போ யாரெல்லாம் வந்து மேனேஜரோட அதிகமாக சேலரி வாங்குறாங்க அப்படிங்கிறது ஃபைன் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 105 எம்ப்ளாயி எடுத்தீங்கன்னா ஹி இஸ் கெட்டிங் அரௌண்ட் 90,000 வாங்குறாரு. இப்போ இவரோட மேனேஜர் ஐடி 103 பார்த்தீங்கன்னா மேனேஜரே 80,000 தான் வாங்குறாரு. அப்போ இந்த ரெக்கார்டை எடுத்துக்கணும். 105 ரெக்கார்டு எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது வந்து 106 ரெக்கார்டு எடுத்தீங்கன்னா அவர் வந்து 70,000 வாங்குறாரு. அவரோட எம்ப்ளாயி ஐடி வந்து 104. அவரு வந்து 65,000 தான் வாங்குறாரு. இப்போ வந்து மேனேஜர் கம்மியாக வாங்குறாங்க, ஆனால் எம்ப்ளாயி அதிகமாக வாங்குறாங்க. அப்போ இந்த ரெக்கார்டு எடுத்துக்கணும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் எக்ஸ்பெக்டட் அவுட்புட். இப்போ வந்து நம்ம SQL கொரியில் எழுதி எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி இந்த இதில் எம்ப்ளாயி டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஸோ ஆல்ரெடி டேட்டாவை லோட் பண்ணிட்டேன் எம்ப்ளாயி டேபிளில். ஸோ இப்போ சேம் டேபிள் தான் லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம இந்த கொஸ்டினை எப்படி SQL வேல திங்க் பண்ணி சால்வ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணலாம். ஸோ இப்போ எப்படி பண்ணலாம்? இப்போ நீங்கள் வந்து நமக்கு எம்ப்ளாயி டேபிள் மட்டும்தான் இருக்குது. எம்ப்ளாயி டேபிள் இருந்து நம்ம இப்போ ஒரு மேனேஜர் சேலரி மேனேஜர் ஐடி இருக்குது. இப்போ மேனேஜர் ஐடியிலேருந்து நம்ம சேலரி மேனேஜருடைய சேலரி ஃபைன் பண்ணிட்டோம்னா அப்புறம் ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணோம்னு வைங்க. அப்போ நமக்கு ரெக்வயர் அவுட்புட் கிடைச்சிருமா? இப்போ எப்படி மேனேஜர் ஐடி மேனேஜர் சேலரி ஃபைன் பண்ணலாம்னா நமக்கு செல்ஃப் ஜாயின் இருக்கு. இப்போ செல்ஃப் ஜாயின் எப்படின்னா அதே டேபிளை இன்னொருக்க ஜாயின் பண்ணி நமக்கு தேவையான அவுட்புட்டை நமக்கு மேனேஜருடைய சேலரி கிடைச்சிரும். அப்புறம் என்ன பண்ணலாம், அப்புறம் கம்பேர் பண்ணி நமக்கு தேவையான கம்பேர் இப்போ வந்து எம்ப்ளாயி சேலரியை விட யார் அதிகமாக வாங்குறா, மேனேஜர் யார் கம்மியாக வாங்குறா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாயி அதிகமாகவும் மேனேஜர் கம்மியாக வாங்கினாங்கன்னா அந்த ரெக்கார்ட் எடுத்துக்கலாம். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபில்டரிங்கில் வேர் கண்டிஷனில் எழுதுனா நமக்கு வேலை முடிஞ்சுதான். ஸோ அதுதான் நம்ம பண்ண போகிறோம். இப்போது எம்ப்ளாயி டேபிள் வந்துருச்சு. இப்போ இதை வந்து டேபிள் ஈன்னு வச்சுக்கிறோம். ஓகேங்களா? இப்போ அதே வெறு ஜஸ்ட் எம்ப்ளாயிஸ் ஆஸ் டேபிள் நேம் ஈன்னு கொடுக்குறோம். ஸோ என்ன ஜாயின் பண்ணும், இன்னர் ஜாயின் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னர் ஜாயின் அதே டேபிள் தான். இப்போ என்ன டேபிள், எம்ப்ளாயி டேபிள். ஸோ ஆஸ் எம் இது வந்து மேனேஜர் டேபிள்னு கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இன்னர் ஜாயின் பண்ணிட்டு இன்னர் ஜாயினுக்கு என்ன கண்டிஷன், இப்போ ஆன் கண்டிஷனா ஆன். நம்ம என்ன கண்டிஷன் எழுதணும், இப்போ எம்ப்ளாயி டேபிளில் மேனேஜர் ஐடியும், ஸோ இந்த எம்ப்ளாயி ஃபர்ஸ்ட் இது வந்து எம்ப்ளாயி டேபிளாக கன்சிடர் பண்ணுறோம். எம்ப்ளாயி ஐடியில் மேனேஜர் ஐடியும் எடுத்துக்கிட்டு ஈக்குவல் டு இங்கே வந்து அப்புறம் இது மேனேஜர் டேபிள்னு கன்சிடர் பண்ணுங்க. அப்போ எம்ப்ளாயி மேனேஜர் டேபிளில் எம்ப்ளாயி ஐடி ஈக்குவலாக இருந்ததுன்னா நமக்கு மேனேஜரோடைய சேலரி வந்துருமா? கரெக்டா? ஸோ அப்போ வந்து மேனேஜர் டேபிளில்
எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறோம். ஏன் எம்ப்ளாயி ஐடி கொடுக்குறோம்னா நமக்கு அந்த இப்போ இது ஃபர்ஸ்ட் வந்து இதை எம்ப்ளாயி டேபிளை கன்சிடர் பண்ணுங்க. இப்போ எம்ப்ளாயி டேபிளில் மேனேஜர் ஐடியை எடுத்துக்கிட்டோம். இதுவும் இப்போ அடுத்தது வந்து இந்த டேபிளை எகைன் நீங்கள் வந்து மேனேஜர் டேபிளை கன்சிடர் பண்ணுங்க. அப்போ மேனேஜர் டேபிள் எம்ப்ளாயி ஐடி பண்ணா தானே நமக்கு சேலரி கிடைக்கும். ஸோ அதுதான் பண்ணியிருக்கோம். ஸோ ஈக்குவல் டு மேனேஜர் ஐடி கொடுத்துட்டோம். இப்போ வந்து நமக்கு ரெக்வயர்டு காலத்தை எல்லா காலமும் வேண்டாம், நமக்கு ரெக்வயர்டு காலம் மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து எம்ப்ளாயி ஐடி கமா எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து நேம் கமா எம்ப்ளாயி டே இதில் இருந்து சேலரி பிக் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயி டேபிள்ல இருந்து மேனேஜர் ஐடி பிக் பண்ணிக்கலாம். ஸோ மேனேஜர் டேபிள்ல இருந்து நமக்கு என்ன வேணும், சேலரி மட்டும் இருந்தால் போதும், நமக்கு மற்ற காலமெல்லாம் எதுவும் வேண்டியதில்லை. கரெக்டாக? ஸோ இப்போ வந்து கொரி ரன் பண்ணால் இப்போ நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 101 அலீஸ் வந்து 103 எம்ப்ளாயி வந்து 80,000 வாங்குறாரு. ஸோ அவருடைய மேனேஜர் இப்போ டீட்டெயில் வந்து கிடைச்சிருச்சா? இப்போ வந்து காலம் ரீநேம் பண்ணிடலாம் ஆஸ் மேனேஜர் சேலரி. ஸோ ஜஸ்ட் ஐம் ரீநேம் தி காலம் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு 106 எம்ப்ளாயி எடுத்துங்க ஃப்ராங்க். இவர் வந்து 70,000 வாங்குறாரு. அவருடைய மேனேஜர் ஐடி வந்து 104 அவர் டேவிட் வந்து 65,000 வாங்குறாரு. நமக்கு 65,000 வந்துருச்சா? ஸோ நமக்கு தேவையான ஆஸ் பர் அவர் ரெக்குயர்மெண்ட் நம்ம வந்து டேட்டாவை எடுத்துட்டோம். இப்போ என்ன பண்ணணும், இந்த டேட்டாவில் இப்போ ஃபில்டர் பண்ணுனா நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருமா? இப்போ வந்து இப்போ என்ன பண்ணலாம், இப்போ எம்ப்ளாயி டாட் சேலரி, இப்போ எம்ப்ளாயி சேலரி வந்து யாரை விட அதிகமாக வாங்கினா, இப்போ வந்து மேனேஜர் சேலரி. ஸோ மேனேஜர் ஓகே எம் கேபிட்டல். ஸோ மேனேஜர் சேலரி விட யார் அதிகமாக வாங்குறாங்க அப்படிங்கிறது கண்டிஷன் எழுதிட்டோம். வேர் கண்டிஷனில் எழுதினோடனே நமக்கு தேவையான அவுட்புட் கிடைச்சிருச்சா? ஸோ இப்படி தான் நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணணும். ஸோ இல்லை ஒன் மோர் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ என்ன பண்ணோம், நமக்கு செல்ஃப் ஜாயின் பண்ணணும். செல்ஃப் ஜாயின் பண்ணிட்டு நமக்கு மேனேஜர் சேலரி ஃபைண்ட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும், ஃபில்டரிங்கில் நமக்கு வேர் கண்டிஷனை யூஸ் பண்ணி கம்பேர் பண்ணோம். இப்போ வந்து யார் வந்து எம்ப்ளாயியோட மேனேஜர் வந்து கம்மியாக வாங்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தோன்னே நமக்கு ஒரு எழுதணுன்னே நமக்கு தேவையான அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி நீங்கள் ஏதாச்சும் இன்டர்வியூவில் அட்டன் பண்ணி உங்களுக்கு ஏதாச்சும் காம்ப்ளெக்ஸான கொஸ்டின் கேட்டு உங்களுக்கு ஆன்சர் வேணும் அப்படின்னா அந்த கொஸ்டினை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். ஐ வில் ட்ரை டு சால்வ் இன் அனதர் வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. பை.